உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கணும், ஹேர் நல்லா க்ளோவா இருக்கணும் அப்படின்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா மீன்ல அதிகமா இருக்கு. இதுவே வந்து வெஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆளி விதை அப்படிங்கிற விதையில வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஆளி விதையை வந்து நீங்க ஸ்கின்க்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஹேருக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஆளி விதையை இன்டேக்காவும் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து வறுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நீங்க சாப்பிடலாம். இதே வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எக்ஸ்டர்னலா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஆளி விதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சூடா இருக்கும் போதே அதை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஆறுனதுக்கு அப்புறம் அது கட்டியா மாறிடும். ஸோ அது ஃபில்டர் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணிட்டு அந்த விட்டமின் இ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இந்த ஜெல்லை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கின்க்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ஸ்கின் நல்லா கிளாஸியா இருக்கும். இந்த கொரியன் ஸ்கின் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல ஒரு கிளாஸி லுக் இருக்கும். இதுவே நீங்க ஹேருக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு சோப்பு எல்லாம் போடுவீங்களா, அந்த கேப் டைம்ல ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரமா இருக்கும் போதே இந்த ஜெல் வந்து நல்லா ஹேர்ல அப்ளை பண்ணி ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல அப்படியே வாஷ் பண்ணணும். நல்லா அழுத்திலாம் தேய்க்க கூடாது. சும்மா தண்ணி மட்டும் அப்படியே ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஹேர் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே சில்கியா அந்த வெயில் படும்போது நல்ல ஒரு பளபளப்பு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.